ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். சிவகாசி முருகன் காலனியை சேர்ந்த திருமால் குமார் என்பவர் தன் மனைவியை தீராத செல்போன் பேச்சால் இரு பெண் பிள்ளைக்கு தாயை கொடூரமாக கொலை செய்துவிட்டு ரயிலுக்கு நேரமாச்சு, வீட்டில் ஒரே பிரச்சனை என்று கூறிவிட்டு அங்கே இருந்து நடந்து சென்றதை செல்போனில் படம் எடுத்த பொதுமக்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, துன்மார்க்கனுக்கு நன்முடிவில்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என்ற வார்த்தையின்படி அதிகமாக செல்போனில் பேசுவதால் இது போன்ற விபரீதங்கள் நடக்காமல் தவிர்க்கவும், இரு பெண் பிள்ளைகளின் வளர்ப்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இது போன்ற கொடூர கொலையை தூண்டும் ஆவியை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் கருப்பனையில் வேகமாக வந்த கனவக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த உயர்கம்பம் மீது மோதி விபத்து. மதுபானம் இருக்கும் இடத்திலே என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை என்ற வார்த்தையின்படி தன் உயிர் சாலையில் வருபவர்கள் உயிரை மதித்து மது போதையில் இருப்பவர்கள் வாகனத்தை இயக்குவதை நிறுத்தவும், போதை அடிமத்தன ஆவிலிருந்து முற்றிலும் ஒழிய நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் ஊரில் உள்ள தனியார் பள்ளி பேருந்தில் மாணவர்கள் வீடு திரும்பின போது ஓட்டுநர் ஜாவித்திற்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து தாறுமாறாக ஓடியது. மாணவர்கள் அலறிய நிலையில் கிளிஞ்சர் சம்பத் சாதுரியமாக செயல்பட்டு வாகனத்தை நிறுத்தியதில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவரும் உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர் நம் கர்த்தர். பல உயிர்கள் அவர்களை கையில் இருப்பதால் வாகன ஓட்டுநர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வாகனங்களை இயக்குவதை தவிர்க்கவும், சாதுரியமாக வாகனத்தை நிறுத்திய கிளிஞ்சர் சம்பத்தை கர்த்தர்தாமை ஆசீர்வதிக்கவும், ஒவ்வொரு பள்ளி வாகன ஓட்டர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். காஞ்சிபுரத்தில் மதுபோதையில் பைக்கை ஓட்டி வந்த இளைஞர் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த சிறுமி மீது மோதி சறுக்கியபடி சென்று சுவற்றில் இடித்து கொண்டு விழுந்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. மது பிரியரையும் மாம்ச பெருந்தீரைக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரனாவார்கள் என்ற வார்த்தையின்படி போதையினால் வாகனங்களை இயக்குவதால் எதிரில் வரும் நபர்கள் உயிரை பறிக்கும் என்பதை போதை அடிமையாளர்கள் உணரவும், பாதிக்கப்பட்ட சிறுமி சுகமடையவும், இது போன்ற போதைத்தன அடிமை ஆவி நம் தேசத்திலிருந்து முற்றிலும் ஒழிய நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். மதுரை தனியார் மருத்துவமனை பெண் ஊழியரிடம் கத்தியை காட்டி 6 சவரன் தங்கச்சேனை பறித்த சுரேஷ்குமாரை போலீசார் மடக்கி பிடித்தனர். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையாடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்ற வார்த்தையின்படி இது போன்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் நபர்கள் மனம் திரும்பவும், வாழ்வதற்கு இது மட்டுமே வழியல்ல என்றும், வாலிப வயதில் இது போன்ற தவறான செயலை விட்டுவிட்டு உழைத்து வாழும் உணர்வு ஒவ்வொரு இளைஞர்களிடம் ஏற்படவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். பெங்களூர் ஊஸ்கூர் கிராமத்தில் வசித்து வரும் ராமமூர்த்தியின் 20 வயது மகள் சகானாவை தந்தையை ஏரியில் தள்ளி கொன்றுவிட்டு காப்பாற்ற முடியவில்லை என போலீசில் வாக்குமூலம். காதலன் நித்தினை விட்டுவிட தகப்பன் கூறியதால், மகள் உயிரை விட்டாலும் என் காதலை விடமாட்டேன் என்றதால் என் காதலை அவர் தந்தையை கொன்றுவிட்டு நாடகம் போடுவதாக காதலன் புகார். கடும் கோவி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் என்ற வார்த்தையின்படி பெற்றோர்களுக்கு பிடிக்காத செயலை ஒவ்வொரு வாலிபர்கள் கைவிடவும், பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை விட்டு பிடிக்கும் மனப்பக்குவம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் வரவும், ஏதாவது ஒரு வகையில் உயிரை பறிக்கும் பொல்லாத ஆவியை நாம் கடிந்து பாரத்தோடு ஜெபிப்போம். சாதி கடந்து திருமணம் செய்து கொண்ட பெண் ஒருவர் தன் சாதி இனத்தை தேடி சென்று காதலித்ததால் மனைவியின் கள்ளக்காதலை கண்டித்த கணவர், என் ஜாதி எனக்கு பிடித்துள்ளது என்று மனைவியின் பேச்சை கேட்ட கணவன் தலையில் தாக்கியதால் எதிர்பாராத விதமாக உயிரிழந்த மனைவியை எரித்ததை போலீசார் கண்டுபிடித்து விசாரணை.
சடிரில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்ககாரத்தை அறிந்தவன் யார் என்ற வார்த்தையின்படி இது போன்ற கள்ள தொடர்பால் குடும்பம் சிதறும் நிலையை ஒவ்வொருவரும் உணர்ந்து இது போன்ற தவறான செயல்களுக்கு இடம் கொடாமல் குடும்பத்தை கட்டவும், தாயை இழந்த 6 வயது பெண் குழந்தையின் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே புல்லட் ஓட்டிய கல்லூரி மாணவன் கையை வெட்டியவர்கள் வீட்டை அடித்து சேதப்படுத்தியதின் புகாரின் அடிப்படையில் 3 பேரை சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீஸ் விசாரணை. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாரும் ஒழியும் என்ற வார்த்தையின்படி நம் சமுதாயத்தில் ஜாதி வன்கொடுமை ஒழியவும், கை பறிப்போன மாணவன் நலனுக்காகவும் இது போன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மனம் திரும்பவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜெபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே